இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மழை வெயில் பாதிப்பில் இருந்து அரும் பாடுபட்டு விளைவித்தவற்றை விற்பதற்கு கூட போராட வேண்டிய நிலையில் இருப்பதாக இந்த விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர் கிராமத்தில் செயல்படும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 40க்கும் மேற்பட்ட சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். அப்போது நெல், உளுந்து உள்ளிட்டவற்றிற்கு பில் போட மூட்டைக்கு 10 ரூபாயும், எடை போட 20 ரூபாயும் அதிகாரிகள் மற்றும் மூட்டை தூக்குபவர்கள் வசூல் வேட்டையாடுவதாக புகார் எழுந்துள்ளது. அத்தோடு நிற்காமல் மூட்டைக்கு 10 ரூபாய் என வியாபாரிகளும் கமிஷன் அடித்து வசூல் வேட்டையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. வறட்சி, பெருமழையை கடந்து விவசாயம் செய்யும் உழவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். ஆனால் இங்கு நடப்பதே வேறு மாதிரியாக இருப்பதாக புகார் கூறப்படுகிறது. பில் போட ஒரு தொகை, எடை போட ஒரு தொகை என பணத்தை கறக்கும் கொடுமைக்கு ஒரு அளவே இல்லை என புலம்புகின்றனர் இந்த விவசாய பெருங்குடிகள். இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பில் எழுத்தராகவும் வியாபாரியாகவும் உள்ள உதயராஜ் என்பவர் கமிஷனாக 10 ரூபாய் பெற்றதற்கு டென்ஷனான விவசாயி பாலகிருஷ்ணன் அதனை தட்டி கேட்டிருக்கிறார். அதற்கு அவர் தெனாவட்டாக பதிலளிக்க அதனை படம் பிடிக்க முயன்ற பாலகிருஷ்ணனின் செல்போனை பிடுங்க முயன்றிருக்கிறார். பின்னர் எதுல வேணாலும் போட்டுக்க என திமிராகவும் பேசியுள்ளார் வியாபாரியான உதயராஜ். 10 ரூபா காசு கொண்ட 10 ரூபா குறையுது. பில்ல பாருங்க. நாளைக்கு காசா? எதுக்கு காலையில் 20 ரூபா எடுத்தீங்க? சாக்கு மாத்திரத்துக்கு எடுக்கிறீங்க? எதுக்கு பேமெண்ட் வரல? சரி, நாளைக்கு கரெக்டாக கொடுப்பீங்களா? 10 ரூபா எடுக்காம கொடுப்பியா? 10 ரூபா எடுத்துக்கிட்டு ஓடி. இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு விளைவித்த பொருட்களை எல்லாம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சும்மாவே கொடுத்துவிட்டு போவது போல இருப்பதாக பெண் விவசாயி ஒருவர் வேதனையுடன் கூறினார். எவ்வளோ கஷ்டப்படுறான், பசங்க கூட இல்லாத ஒண்டியால் ஓல்பட்டுங்க. அந்த வெயில் எத்தனை நாள் சாப்பிடாம இன்னும் மணி என்ன ஆகுது, இன்னும் சாப்பிடலங்க. இதுக்கா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம கொண்டாந்து போட்டு கடைசியில் இங்க வந்து சும்மா கொடுத்துட்டு போற மாரி நம்ம வீட்டுக்கு போற மாரி போட்டாருங்க. தங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமே இல்லை என தெரிவிக்கும் இந்த விவசாயிகள் இதெல்லாம் எப்போது மாறும் என தெரியவில்லை என கூறி ஆதங்கம் அடைகின்றனர். எங்க உழைப்புக்கு ஏற்ற வேலையே கிடையாது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு ஏக்கருக்கே ஒரு மூட்டை தான் உண்டாகி ஒரு ஏக்கருக்கு வந்து செலவு வந்து 5000க்கு மேல செலவு பண்ணிக்கிறோம். போதிய விளைச்சலும் இல்லாமல் விலையும் இல்லாமல் உழவு தொழிலையே நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அரசின் அனுசரணையான நடவடிக்கையே ஆறுதலாக இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.